பரங்குட்டாரை வச்சு ஆடிக்கூழ் காய்ச்சி காட்ட போகிறோம். 4 மூலையும் பாஞ்சிருக்கு பாருங்க. ஆடி பிறப்புக்கு நாளே விடுதலை. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாண்ட கையில் பாருங்க பிடிக்க பனங்குட்டான வச்சு என்ன செய்யப்புறம்னு சொன்னால் நம்ம என்ன செய்யப்புறம் ஆடிக்கூழ் காய்ச்சி காட்ட போகிறோம். ஆடிக்கூழ் காய்ச்சி உங்களுக்கு காட்ட போகிறோம். அது எப்படின்னு சொன்னால் மண் சட்டி இல்லையா. இதுக்கு முதல் நாங்கள் இந்த ஆடிக்கூழம்மா ஒரு நாளும் செய்யல காய்ச்சி காட்டையில். இந்த வருஷம் ஃபுல்லாக காய்ச்சல். காய்ச்சல் இந்த வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு தெரியும். பழைய காலத்து முறையும் படிதான் பனங்குட்டாம வேண்டி வச்சிருக்கிறோம். இங்கே பாருங்க எப்படின்னு சொல்லி பனை ஓலையில் செய்து பனங்கட்டி இதுக்கு ஊற்றி தான் இதில் பனங்கட்டியில் அந்த ஆடிக்கூழ் செய்கிறது. அந்த நாளைய முறையின்படி தான் நாங்கள் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். 2 பனங்கட்டி கூட்டாலாம் நாங்கள் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். பாருங்கோ அதுக்கிட்ட சாமான் என்று சொன்னால் இங்கால தேங்காய் சொட்டு. இது தேங்காயில் நாங்கள் எடுக்கிறது உடைச்சி சிரட்டை எடுத்து போட்டு இந்த இதில் நல்லா காடிக்கூழ் காய்ச்சுறதுக்கு நல்லா இருக்குமா. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வாங்குவோம். இங்கால பார்த்தீங்கன்னா அரிசிமா பச்சை அரிசிமா 1 போனி, இங்கால உளுத்தம்மா 1 போனி, இங்கால பார்த்தீங்கன்னா பயறு 2 முளைச்சி அதுக்கு முதலே நாங்கள் தான் ஊற வச்சிட்டோம். இதில் அரைப்போனி பயறு எடுத்து வச்சுருக்கிறோம். இங்கால 1ஆம் பால் 2ஆம் பால், இங்கால கல்லுப்பு, இங்கே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வறுத்து இடித்து வச்சுருக்குறோம். கச்சான் பாருங்கோ நாங்கள் இதையும் வறுத்து வடிவாக இடித்து வச்சுருக்குறோம். தனி உப்புத்தூள் இவ்வளவுதான் இந்த ஆடிக்கூழ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நீத்துப்பட்டி. இந்த நீத்துப்பட்டிலாம் அவிக்கிறது. இந்த நீத்துப்பட்டி அம்மா நீ தானே பின்னினி. இந்த நீத்துப்பட்டி அம்மா பின்னின நீத்துப்பட்டி. இந்த நீத்துப்பட்டிலாம் இந்த உருண்டையெல்லாம் ஆக்கி அடுப்பில் வச்சு அவிச்சு காட்ட போகிறோம். முதலாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தண்ணி குழைக்கணும். சுடு தண்ணி அங்கே கொதிக்க வச்சுட்டோமா. சுடு தண்ணியில் மாவை குழைக்க போகிறோம். கருப்பணியிலையும் காய்ச்சலாம். அதுதான் கருப்பணியிலானே அந்த பனங்கட்டு செய்கிறது. கருப்பணிலையும் காய்ச்சலாம். அதான் கருப்பணி கஞ்சி. கருப்பணி கஞ்சி நாங்கள் ஏற்கனவே தண்ணியை கொதிக்க வச்சுட்டோம். அதே மாதிரி ஆறட்டுமா சுட அப்படி கிண்டோணும் வேண்டாம். அப்போ தான் நல்ல பதமாக வரும். ஆனால் கொஞ்சம் உப்பு போடுங்க போட்டு தான் கிண்டோணுமா. வடிவாக பாருங்கோ. இது உளுத்தம்மா. நாங்கள் அரிசி மாவில் இந்த உருண்டை செய்யல, உளுத்த மாவில் தான் இந்த ஆடிக்கூழ் செய்கிறதுக்கு இந்த உருண்டை செய்யும். நாங்கள் இப்போ உண்டாதை சேர்த்து போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு உருண்டை ஆக்குவோம். சுடச்சுடா விட்டு கிண்டுவோம். ஆமாம் ஆற வேண்டாம். சுடச்சுட விட்டாலும் அந்த உருண்டை கொஞ்சம் அவிக்க இல்லை பஞ்சு மாதிரி வரும். கொஞ்சம் தண்ணி விடாமா. நாங்கள் அதுக்கு முன்னே பயறு அவிக்கணும். இந்த பயறு இப்படி கழுவி வடிவாக வச்சுருக்குறோம். பாருங்க பயிர் நாங்கள் அதுக்கு கொஞ்சம் அவிச்சிடும். அங்கே உருண்டை பிடிக்க இங்கெல்லாம் பயறு அவிச்சிடும். நாங்கள் பயருக்கும் ஒரு கொஞ்சம் உப்புத்தூள் கல் உப்பு போடுவோம். இங்கெல்லாம் பயருக்கு மூடி விடுவோம். உருண்டை நாங்கள் பிடிச்சங்களா வைக்க இங்கெல்லாம் பயரெல்லாம் அவிச்சிடும். அம்மா நானும் சேர்ந்தா உருண்டை பிடிக்க போகிறோம். தண்ணி அளவாக விடாமா. இது உருண்டை டப்பண்ணி நீராடும். நீரமாக வந்துடும். தண்ணி அளவாக விடணும். இங்கே நாங்கள் தேங்காயை சின்ன சின்ன வெட்டணும். இதை சுட்டு போட்டும் போடலாம். என்ன இல்லை சுட வேண்டாம். என்ன இது நாங்கள் அடுப்பில் இப்போ நாங்கள் அவியோட அப்புறம் தானே என்ன பாலிலாம் அவிக்க போகுது. சின்ன சின்ன வெட்டுவோம். அம்மாலாம் மாவெல்லாம் குழச்சிட்டாவன். இங்கே பாருங்க இதே பருவத்துக்கு மாவை உருட்டி கிடக்கும். எல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. நாங்கள் இந்த மாவுக்கு சீனி போடையில் ஏண்டா உளுத்த மாண்ட வடிகால். அரிசி மாவுன்னு சொன்னால் கொஞ்சம் சீனி போடத்தான் வேணும். இங்கெல்லாம் அம்மா குட்டி குட்டி உருண்டையாக போகிறான். உருண்டியம்மா குட்டி சின்ன சின்னனா ஊட்டணுமாம். அப்போ தான் அவியும். இங்கே இதே மாதிரி இங்கே லந்தப்பழம் மாதிரி போகணும். இதே மாதிரி குட்டி குட்டியாக போடலாம். லந்தப்பழம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எல்லாம் வெள்ளை மெல்லமாக சின்ன சின்ன நான் வெட்டி வச்சுருக்குறோம். அளவாக தான் எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உருண்டையெல்லாம் பிடிச்சி முடிஞ்சுதான். இதுதான் ஆலங்காய் என்னம்மா சொல்கிறதுக்கு பேரம்மா
அலங்காய் உருண்டையுண்டு உருண்டையுண்டோ இதில் பாருங்கோ ஆடிப்புழுக்கும் போடுறது இதே மாதிரி சின்ன சின்னனா ஊட்டும் இப்படி ஊட்டினா தான் அவிஞ்சி வருமா எல்லாம் ஊட்டிக்காச்சு நாங்கள் இப்போ எல்லாம் நீத்து படிக்க வச்சு அவிக்க போகிறோம் அம்மா ஊட்டிக்கெல்லாம் தந்து கொண்டு இருக்கிறோம் முடிஞ்சு நம்ம சரி சரி அவங்கள தண்ணி நான் கொதிக்க வச்சுட்டேன் ஏற்கனவே சரி போடுங்கோ நாங்கள் தான் நீத்து படிக்க வச்சு ஒண்டா வச்சு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவோம் குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது இது அவியும் சில பேர் அவிக்காமலே பனங்கட்டி பாலோட சேர்த்து அது களி மாதிரி கொதிக்க வைக்கணும் அது களி மாதிரி கொதிக்க வச்சு நீங்கள் அப்படி விரும்பினா அப்படியும் செய்யலாம் ஒவ்வொருத்தர்கிட்ட விருப்பத்தை போட்டால் நல்லா இருக்கும் இது வந்து அந்த நாளையில் உருண்டையாக வரும் அந்த நாளை முறை வந்து அவிச்சு தானே போடுறது இதெல்லாம் போட்டாச்சு நாங்கள் இதை ஒரு 15 நிமிஷம் வந்தாலும் நாங்கள் மூடி விடுவோம் பனங்கட்டி கூட்டான நாங்கள் இப்படி வெட்டவோம் பனங்கட்டி கூட்டா கிடைக்க இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன நாங்கள் சின்ன வேலை எங்களை வெட்டுறது பிக்கிறானே ஒரே ஆள் அப்படி பின்னுறான் 4 ஒரு வச்சு மடக்கச்சு 4 மூளை வைக்கிட்டு 4 வைக்கச்சு இப்படியே நாங்கள் உடைச்சிட்டு வெட்டிட்டு உடைக்க பார்ப்போமா இங்கே பாருங்கோ பனங்கட்டி என்ன மாதிரி குட்டானுக்கு இருந்தால் நாங்கள் எப்படியெல்லாம் உரிச்சு எடுத்துக்கோம்னு சொல்லி அந்த பனங்கட்டின்ற ஓலை வந்து அப்படியே டிசைனாக பாஞ்சிருக்கு அப்படியே 4 மூளையும் பாஞ்சிருக்கு பாருங்க எப்படி வந்துருக்குன்னு சொல்லி இதை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் உடைச்சு எடுக்க போகிறோம் எடுத்தால் தான் கரையுமா இப்படியும் போடலாம் நாளாக்கி போட்டும் போடலாம் ஆவை கரைக்கக்கூடாது இதுதான் நாங்கள் இந்த பனங்கட்டி கருப்பணியில் செய்கிற பனங்கட்டி பாருங்க அப்படியே போட கரைக்கும் அப்படியே போட கரைஞ்சிடுமா இங்கெல்லாம் 15 நிமிஷத்து கூட உருண்டையெல்லாம் அவிஞ்சிட்டு கொண்டு பார்ப்போமா பாருங்க அவிஞ்சு வந்துட்டு நல்லா அவிஞ்சு வந்துட்டு தான் பார்க்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ ரக்குவோம் சுத்தமான சூடம்மா இப்படியே இப்போ குத்தும் இப்போ நாங்கள் அதுக்கு ஆற வைக்கத்தானே போகிறோம் இப்போ அடுப்பில் தான் போடத்தானே போகிறோம் பாருங்க எல்லா வடிவாக அவிஞ்சு வந்துட்டு உருண்டையும் உடையலையா ஏஞ்சிடுவாப்பா உடையல நாங்கள் இந்த வடிவாக இறுக்கமாக தண்ணி குழாச்சி மாவை குழாச்ச வழியாக உருகையில பாருங்க கொஞ்சம் சுத்தமாக முடியாது இதில் பார்த்து சொன்னால் நாங்கள் 2ஆம் பாலில் இந்த அரிசி மாவை கரைக்க போகிறோம் தண்ணி காணாட்டி நீங்கள் பார்த்து எப்போ தண்ணி விட்டும் கரைக்கலாம் ஆடிப்புறப்புக்கும் 4 விடுதலை ஆனந்தமான தோழர் 2 பாட்டொண்டில் இருக்குது உண்மையாக தானே இப்போ அவரும் பாடுறே தானே இப்போ யார் பாடுற இந்த பாட்டு ஞாபகமே இல்லை இப்போ எல்லாம் சினிமா பாட்டோட இல்லோ ஆடிப்புறப்புக்கு 4 விடுதலை ஆனந்தமான தோழர்கள் என்று அந்த 4 பாட்டுகள் எங்களுக்கு விருப்பம் அந்த பாட்டு பாட பள்ளிக்கூடத்தான் இப்போ விடுதலை ஓடி ஓடி வருவோம் நாளைக்கு விடுதலை ஆடிப்புறப்புனா லீவு இங்கே பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் கரைஞ்சாச்சா நாங்கள் இந்த சட்டி சூடோரை வச்சு நாங்கள் இதுக்குள்ளேயே போடுவோம் இதுக்குமே நாங்கள் இந்த பனங்கட்டிக்கையும் போடுவோம் நல்லா கொதிக்க வேணுமா அடுப்பு கொஞ்சம் இடிக்கட்டுக்கும் கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் பிறட்டுக்கும் நாங்கள் பிறகு அவத்தியால் நல்லா இடிக்கணும் இப்படியே கரைக்க வேணுமா நாங்கள் இதோட சேர்த்து தேங்காய் இதையும் வந்து போடும் உண்டு அவியட்டுக்கும் கொஞ்சம் அவிஞ்சாதான் கொஞ்சம் சாப்பிட இதாக இருக்கும் அந்த பதமாக இருக்கும் உண்டா எல்லாம் கரையட்டுக்கு நாங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி விடுவோம் தேங்காய் சோட்டெல்லாம் போட்டு இப்படியே நாங்கள் சேர்த்து போட்டு மூடி போகணுமா அப்போ தான் பனங்கட்டிக்கெல்லாம் இப்படி கரைஞ்சி வரும் இப்படியே பாருங்க கரைஞ்சி விட்டு பாருங்க கொஞ்சம் இவ்வளோ கரைஞ்சி வந்துட்டேன்னு சொல்லி இது நாங்கள் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷம் பண்ணாலும் மூடி விடுவோம் மூடி போட்டு பார்ப்போமா பாருங்கோ இப்படா கொதித்து வந்துட்டுது
இப்போ நாங்கள் எதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் கல் உப்பு போட போகிறோம். இப்படி கல் உப்பையும் போட்டுட்டு இதுக்கு மேலே என்ன போட போகிறோம்னு சொன்னால் அவிச்சு வச்சுருக்கிற பயரையும் போட போகிறோம். பாருங்க, பயிரெல்லாம் மட்டும் அவிச்சு வச்சுனாங்க, தண்ணி எல்லாம் வடித்து வச்சுனாங்க. இதெல்லாம் போட்டா சேர்க்கும். நாங்கள் வறுத்து வச்சுக்கிற கச்சானையும் போட போகிறோம். எல்லாம் ஒன்றா அவிக்க வேணும். உங்களுக்கு பார்க்க தெரியும் இப்போ எப்படி கலர் மாறி வந்திருக்குன்னு சொல்லி. பாருங்க, முதல் பால் போட போகிறோம். இதெல்லாம் ஒரு வருஷத்துலேயும் ஒவ்வொரு ஞாபகங்கள் வரையாக நாங்கள் செய்வோம். அங்கால நாங்கள் விரும்பி செய்ய மாட்டோம். ஏன்னா நிம்னாக்கணும் மட்டும் சொல்லி. உங்களுக்கு தெரியும் தானே, ஆடி இது வருகுது நம்ம உப்பேனியம்மா. அது வெள்ளிக்கிழமையோ நாங்கள் அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் செய்து சொல்லி இது ஆடி பிறப்பு காய்ச்சிடும் சாப்பிட்டு பாருங்க தெரியும். எல்லா ஊர்லையும் இப்படி காய்ச்சி குடிக்கிறது என்ன. நாங்கள் காய்ச்சாத வீட்டுக்கும் கொடுத்து வேறு மாதிரி இதுக்கு மேலே நாங்கள் இப்போ பிடிச்சதுக்கு உருண்டியாக போட போகிறோம். ஆடிக்குள்ள காய்ச்சா வீட்டுக்கு காய்ச்சின வீட்டுக்கார கொடுக்குறது என்ன கொடுத்தா மரியா குடிக்கிறது. உருண்டை போட்டால் போனாமல் ஒரு வாசம் உண்டு வருதானே வேறு எப்படி இருக்குன்றது. அது அப்படியே ஆலங்காய் மாதிரி அவிஞ்சு வேறுமே அப்படியே அவிஞ்சு போச்சு. அவிஞ்சிட்டு தானே நாங்கள் இப்போ ரக்கைக்கதை போடுறோம். அப்படியே 2 பேரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கரைஞ்சி வந்துட்டுது. இதுக்கு மேலே நாங்கள் இப்போ என்ன போட போகிறோம்னா ஏலக்காய் தூள் போட போகிறோம். இது ரக்கைக்கு அந்த ஏலக்காய் தூள் போடுவோம். நாங்கள் இவ்வளவும் போட தேவையில்லை, அளவாக போடுவோம். இப்போ எங்கள்கிட்ட வந்து ஒரு சாமான இதுக்கு நாங்கள் போட இல்லை. என்னம்மா சொல்லி பார்ப்போம். புளம்ஸ் அம்மா விட்றா பார்த்துட்டா புளம்ஸ்ன்னு சொல்லியா. புளம்ஸ் போடையில் அது தேவையில்லை, தேவையில்லை. நீங்கள் விரும்பினா உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்கோ. மற்ற இன்னும் ஒரு சாமான் போடுறோன்னு அம்மா காஜு அதுவும் இருந்தால் நீங்கள் இதுக்கு போடலாம். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் போடலாம். நாங்கள் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பார்ப்போம். எல்லாம் இனிப்பெல்லாம் காணுமோ. அம்மா அந்த இனிப்பு வேறம்மா இன்னொன்று சொல்லி கையில் சுடுமா. நான் பார்க்க மாட்டேன், தெரியும் தான் எனக்கு. நான் சுடுமான்னு சொல்லி கொஞ்சமாக பேரம்மா என்ன காணும். எல்லாம் இனிப்பும் காணும். இனிப்பு நாங்கள் சீனி போட இல்லை. சீனி போடுறதோ காணும் போடணும் காணும். இப்போ பார்த்துக்கிட்டு சொன்னால் நாங்கள் ஆடிக்குள்ளெல்லாம் காய்ச்சி நாங்கள் இப்போ ரக்கி வச்சுட்டோம். ஏன்னு சொன்னால் சுட்டிடனா உனக்கு சாட்சி இல்லையா. இவங்க இப்படித்தான் வீடியோ எடுக்க அப்புறம் சொன்னால் சாட்சி போட்டு வைக்க மாட்டாங்க. எடுத்துக்கொண்டு வருவாங்க, சாட்சி குறைஞ்சிட்டோம்மான். சரி ஏதோ ஏற்றி கொண்டு வந்தாச்சு. இந்த பாருங்கோ நாங்கள் ரக்கி வச்சுக்கிட்டோம். உங்களை பார்க்க தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லியா. பாருங்கோ ஒரு இந்த இது உருண்டையும் வந்து கரைக்கவே இல்லையா. உருண்டையெல்லாம் அப்படியே இருக்குது, கரையாமல் இருக்குது. இப்போ என்ன செய்ய அப்புறம்டா நாங்கள் இப்போ எங்கண்ட நேரம் ஸ்ரீலங்கா நேரம் சரியா 3 மணி கூட ஆச்சின்னு சாப்பிடல. ஆச்சி சாப்பிடவே மாட்டான். ஏன்டா தனக்கு இந்த கூழ் குடிக்கணுமா, இந்த கஞ்சி குடிக்கணுமா. உண்மையாக சத்தியமாக நேரம் இப்போ மணிக்கூட கொண்டு தான் காட்டலாம். இத்தனை மணின்னு சொல்லி நான் இப்போ சின்ன கோளில் காட்டுறேன். இத்தனை மணிக்கண்டு வா பார்க்கத்தான் வேணுவாங்க ஆச்சின்ற விளையாட்டு. சரியா 2:45 3 மணி ஆகும். ஆச்சி சாப்பிடல. ஏன்டா அன்னாடி 12:30 மணிக்கு சாப்பிட்றவா சாப்பிடவே இல்லை. தேங்காய் சிரட்டைலாம் கொண்டு வச்சுருக்குறா. தேங்காய் சிரட்டைனா தாங்கள் அந்த நாளையில் இது குடிக்கிறது. அது உண்மைதான். பழைய காலத்தில் ஆக்கள் இதிலலாம் குடிக்கிறது. கஞ்சி குடிக்கிறது இதெல்லாம் இதிலலாம் குடிக்கிறது. பானடி கஞ்சி குடிக்கிறது. தேத்தனி பிளேஞ்சி கூட குடிக்கிறது. நான் செய்தோன்னு இருக்க உடனடியாக ஆள் போய் சிரட்டையெல்லாம் வந்தது. இப்போ குடிச்சு காட்டப்புறா பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆமாம் ஊற்றிப்படாதேம்மா சுடுகுது. ஆனால் கொஞ்சம் மாறிட்டுது. நான் கடையமாக சாய்ச்சி போடுவாங்கன்னு சொல்லி ரக்கி வச்சுனான் தானே கொஞ்சம் மாறிட்டுது. அதனால் முதலம்மா உருண்டையாக சாப்பிட்டு காட்டம்மா.
உருண்டை அப்படியே கரையா இருக்கு பாத்தீங்க. கரையாம இருக்குது அப்படியே ஆலங்க உருண்டை அப்படியே பாக்கி இதான் ஆலங்க. அப்படியே 3 மணி மட்டும் சாப்பிடாம இருந்தா நீ கொஞ்சம் படிப்பா கொஞ்சம் குடிக்கம்மா. இந்த தான் பார்க்குற மக்களுக்கு விளங்கிருக்கு ஆச்சு 3 மணி மட்டும் சாப்பிடாம இருந்தது. என்னதுக்கு அந்த கூழ் குடிக்கிறதுக்கு இந்த கஞ்சியை குடிக்கிறதுக்கா. கொஞ்சம் பாருங்க. சரி போட்ட பனங்கட்டி அவ்வளோ கணக்கு. பனங்கட்டி உண்மையா போட்டது இனிப்பு கணக்கா இருக்குது. இனிப்பு கணக்கா இருக்குது. கொஞ்சம் சீனி நாங்கள் சேர்க்கல. நீங்கள் வடிவா பார்த்த நீங்கள் சொட்டு சீனி நாங்கள் சேர்க்கல. போட்ட 2 பனங்கட்டி குட்டானும் கணக்காக வந்துருக்கு. சரி ஆச்சி இனிமேல் கொஞ்சம் கருப்பனையும் மட்டும் காய்ச்சலாம். இது வந்து பழைய காலத்தில் ஆக்கலாம். கருப்பனையும் மட்டும் காய்ச்சலாம். நாங்கள் கருப்பணி இல்லைன்னா இந்த கூழ் வந்து செய்யலாம், இந்த கஞ்சி செய்யலாம். இப்போத முறையில் கருப்பணி இல்லாதபடியால் பனங்கட்டி குட்டானிலேயே இதை செய்து காட்டுறோம். சரி நாங்கள் என்னம்மா இந்த கூழ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமென்று நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு சொன்னால் பழைய காலத்தில் முறையும்படி நாங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு செய்து காட்டினாங்கள். நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குமென்று சொல்லி. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, என்னம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நாளைக்கு இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்போம்.